நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 8. உணவு கூடத்திற்கே திருதராஷ்டிரர் தங்களை வரச் சொன்னது சௌனகரை வியப்பு கொள்ள செய்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது தரையில் அமர்ந்து இடையளவு அமைந்திருந்த பீடத்தின் மேல் போர்த்தாளத்தில் அடுக்கப்பட்டிருந்த அப்பங்களை திருதராஷ்டிரர் உண்டு கொண்டிருந்தார். அவர் மெல்லும் ஒலியும் கூடவே எழுந்த முனகல் ஓசையும் பரிமாறுபவர்களின் மெல்லிய கிசுகிசுப்புகளும் தாளங்களும் தட்டுகளும் அகபிகளும் முட்டிக்கொள்ளும் ஒலியும் மட்டும் அந்த பெரிய கூடத்தில் நிறைந்திருந்தன. அப்பால் சாளரத்தில் திரைச்சீலை மெல்ல நெளிந்த ஒளி மாறுபாடு அவர் மேல் வண்ண அசைவை உருவாக்கியது. அப்பங்களிலிருந்து ஆவியுடன் நெய் மனம் எழுந்தது. திருதராஷ்டிரர் அவர்களின் காலடி யோசையை கேட்டு என உருமினார். விதுரர் வணங்கி அருகே போடப்பட்ட பீடத்தில் அமர்ந்தார். திருதராஷ்டிரர் சௌனகரை நோக்கி தசைக்குழி விழிகளை திருப்பி அமர்க என்றார். சௌனகர் தயக்கத்துடன் அமர்ந்தார். தலையை திருப்பி அவர்களுக்கு செவியை காட்டியபடி என்றார் திருதராஷ்டிரர் மென்றபடி. சௌனகர் அடுமனையாளர்களை பார்த்தார். அவர்கள் அவரையன்று எவரையும் உணர்ந்ததாக தெரியவில்லை. அப்பால் கரவு பாதை வழியாக ஓசையின்றி உருண்டு வரும் வெண்கல சகடங்கள் கொண்ட வண்டிகளில் உணவு பானைகள் வந்து கொண்டிருந்தன. திருதராஷ்டிரர் உண்பதை சௌனகர் திகைப்புடன் நோக்கினார். இரு கைகளாலும் அவர் அப்பங்களை எடுத்தார். எளிய உணவு உண்பவருக்கு ஓர் அப்பமே ஒரு வேளைக்கான உணவாகும் என்று தோன்றியது. அவர் ஓர் அப்பத்தை இரண்டாக ஒடித்து பருப்பில் தோய்த்து வாயில் இட்டு மென்று உண்டார். அந்த அசைவுகள் ஒவ்வொன்றிலும் நிகரற்ற பெரும் பசி தெரிந்தது. அவரது வலக்கை பக்கம் பொரித்த முழு பன்றியின் சிவந்த தசைப்பரப்பில் நெய் சூடாக பொரிந்து வற்றி கொண்டிருந்தது. அவரது இடக்கை பக்கம் திரிகர்த்த நாட்டு எரிமது பெரிய பீதர் நாட்டு வெண்குடுவையில் நுரை சூடி காத்திருந்தது. அதன் குமிழிகள் வெடிக்கும் ஒலி நத்தை ஊறுவது போல கேட்டது. விதுரர், பீஷ்ம பிதாமகரின் ஓலை தங்களுக்கு வந்திருக்கும் மூத்தவரே என்றார். ஆம் என்றார் திருதராஷ்டிரர். விதுரர், அவர் தங்கள் ஆணையை ஏற்கவில்லை, அரசன் என துரியோதனனையே ஏற்கிறார் என்றார். விதுரர், அறிந்தேன் என்று திருதராஷ்டிரர் சொல்லிவிட்டு பன்றியூனில் ஒரு கீற்றை வைத்து எலும்புடன் வாயில் இட்டு மென்றார். எலும்பு அவர் வாய்க்குள் உடைப்பட்டு நொறுங்கும் ஒலியை மெல்லிய அதிர்வுடன் சௌனகர் கேட்டார். பிதாமகர் மரபு முறைகளை ஒருபோதும் மீறாதவர் என்பதே என் எண்ணமாக இருந்தது. அவர் ஏன் இவ்வண்ணம் செய்தார் என்பதை எத்தனை எண்ணியும் என்னால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை என்றார் விதுரர். திருதராஷ்டிரர், அவர் விருப்பம் அது, நான் என் ஆணையை தெரிவித்து விட்டேன் என்றார். விதுரர், பிதாமகரின் அந்த ஓலையை தங்களிடம் கொண்டு வர வேண்டாம் என்றே எண்ணினேன். ஆனால் நான் அறியாமல் ஒற்றர்கள் கொண்டு வந்து விட்டனர் என்றார். திருதராஷ்டிரர், காலையில் படைப்பயில்கையில் கொண்டு வந்தனர். என் உள்ளம் கொந்தளித்தது. ஆனால் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை என பின்னர் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். இளையோனே, இன்று காலை எனக்கு தோன்றியது ஒன்றே. நான் இனி என் அரசிக்கு மட்டுமே கடமைப்பட்டவன். அவள் முன் நின்று பேசும் தகுதியை மட்டுமே நான் நீட்டிக்கொள்ள வேண்டும். என் இளையோன் மைந்தரையும் அவர் அரசியையும் தொழும்பராக்கிவிட்டு நான் அவள் அருகே செல்ல முடியாது என்றார். பெருமூச்சுடன் அவர் மதுவை எடுத்து குடித்தார். குடம் நிறையும் ஒலி எழுந்து அடங்கியது. நீள் மூச்சுடன் குடத்தை வைத்துவிட்டு, அறிந்திருப்பாய், இன்று காலை அத்தனை பெண்களும் கொற்றவை ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே செங்கழல் அன்னைக்கு 7 மகிடங்களை குருதி பலியாக அளித்திருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன தெரியுமா? மகிடங்கள். நீயும் நானும் பிதாமகர் பீஷ்மரும் அனைவருமே மகிடங்கள். நம் குருதியில் குளிக்கிறாள் கொற்றவை. நம் குடி செய்த பெரும் பிழைக்கு ஈடாக அவள் காலடியில் வைக்கப்படுகின்றன மகிடங்களின் தலைகள், அவற்றின் கொம்புகள் என்றார். கைகளை வீசி தலையை அசைத்தார். இனி எப்போதேனும் என்னால் கொம்பொலியை ஒரு கதறலாக அன்றி கேட்க முடியும் என தோன்றவில்லை. விதுரர், ஆம், நாம் நம் கடமையை செய்தாக வேண்டும். நாம் விண்புகும் போது நம்மை தந்தையர் வந்து சூழ்வார்கள். அவர்களின் விழிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். வேறு வழியே இல்லை. ஆதுர சாலையில் இருக்கும் துரியோதனனை சிறையிட்டு அரச பொறுப்பை நீங்கள் முழுமையாக ஏற்க வேண்டிய தருணம் இது. பிதாமகர் பீஷ்மர் எதிர்ப்பார் என்றால் அவருடனும் போருக்கு நாம் சித்தமாகவே இருக்கிறோம். திருதராஷ்டிரர், வெல்வதை பற்றி நான் எண்ணவில்லை. நான் செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும்.
நான் உயிருடன் இருக்கும் வரை என் இளையோன் மைந்தர் தொழும்பராக மாட்டார், மூதாதையர் மேல் ஆணை என்றார். விதுரர் விழி காட்ட சௌனகர், ஆனால் எதுவானாலும் பிதாமகரின் ஆணையையே சென்னி சூடுவதாக அரசர் சொல்கிறார் என்றார். யார், தருமனா? ஆம், அவன் அவ்வாறுதான் சொல்வான் என்றார் திருதராஷ்டிரர். ஆனால் இந்நாடு என்னுடையது. அவன் இம்மணிமுடியின் தொழும்பன். ஆனால் அவனை மைந்தன் என்று மட்டுமே அது கருதும். அவர் உண்பதை நிறுத்தவே இல்லை. இரு ஏவல் விலங்குகள் என அக்கைகள் அவர் வாயை ஊட்டிக்கொண்டே இருந்தன. நெடுங்காலமாக அக்கைகளுடன் ஒத்துழைத்து பழகிய அடுமனையாளர்கள் விரைந்த அசைவுகளுடன் உணவை கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தனர். கரி அவருடல் ஆழமான குழி போல தோன்றியது. உணவு அதற்குள் சென்று கொண்டே இருந்தது. மெல்லிய குரலில், இன்றே அரசாணையை பிறப்பித்து விடுகிறேன் என்றார் விதுரர். சொற்றொடர்களை சஞ்சயன் உங்களுக்கு வாசித்து காட்டுவான். இங்கே கோல் ஒன்றே, அது ஹஸ்தியின் கையில் இருந்தது. அறமெனச் சொல்லி இம்மண்ணில் நாட்டப்பட்டது அது. அது நின்றாக வேண்டும். திருதராஷ்டிரர் தலையை அசைத்து, ஆம், அது அனைவரையும் கட்டுப்படுத்தும். இளையோனே, அரசர்கள் அரியணை அமர்வது வாழ்பவர்களுக்காக மட்டும் அல்ல, மண்மறைந்த மூதாதையருக்காகவும் தான் என்றார். அவர் குரல் எழுந்தது. பிதாமகர் பீஷ்மர் நாளை காலையிலேயே காடேகட்டும். அவரது சொல் எனக்கு எதிராக எழுமென்றால் என் படைகள் அவரையும் சிறையிடட்டும் என்றார். விதுரர் முகம் மலர, ஒரு படைப்பூசல் எழுமென்றால் நம்முடன் இளைய யாதவரின் படைகள் நிற்கக்கூடும். அதற்கென தூது அனுப்பி இருக்கிறேன் என்றார். சௌனகர் அக்குறிப்பை உணர்ந்து, இளைய பாண்டவர் தொழும்பராவதை ஒருபோதும் இளைய யாதவர் ஏற்கப் போவதில்லை. அவர் படை நடத்துவார் என்றால் இங்கே எவரும் எதிர் நிற்கப் போவதில்லை என்றார். ஓலை இன்றே அவரிடம் கிடைத்துவிடும். அவர் படை கொண்டு வருவார் என்னும் செய்தியே நமக்கு போதும் என்றார் விதுரர். எவரையும் நம்பி நான் இல்லை. வேண்டுமென்றால் களத்திற்கு சென்று அங்கே உயிரிழக்கவும் நான் சித்தமாக இருக்கிறேன். எதுவானாலும் சரி, என் இளையோன் மைந்தர் ஒருபோதும் அடிமைப்பட மாட்டார்கள். அதில் மறு எண்ணமே எவருக்கும் தேவையில்லை என்றார் திருதராஷ்டிரர். நான் இருக்கும் வரை அது நிகழாது. விண்ணேகிய என் இளையோனை இதோ என் அருகே உணர்கிறேன். அவன் மூச்சு காற்று என் மேல் படுவது போல் தோன்றுகிறது என்றார். விதுரரும் உளம் நெகிழ்ந்து, ஆம் மூத்தவரே, நேற்றிரவு முழுக்க மூத்தவர் பாண்டுவின் அருகிருப்பையே நானும் உணர்ந்து கொண்டிருந்தேன் என்றார். பெருமூச்சுடன் தட்டை கையால் தட்டினார் திருதராஷ்டிரர். அடுமனையாளர்கள் இருவர் வந்து அவர் தோளை பற்றினர். நான் இனி சொல்வதற்கேதுமில்லை. அரசன் என என் ஆணையையே பிறப்பித்திருக்கிறேன் என்றார். எழுந்து நின்ற போது குரல் வானிலிருந்தென ஒலித்தது. இவ்வரசு நான் அளித்தது. என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதை எவரும் மறக்க வேண்டியதில்லை என்று பின் தன் கைகளை நீட்டினார். இருவர் பித்தளை அகல் பாத்திரத்தில் கொண்டு வந்த நறுமண நீரால் அவர் கைகளை கழுவினார். ஒருவர் அவர் வாயை துடைத்தார். சொல் முடிந்தது என திருதராஷ்டிரர் தலையசைக்க விதுரர் வணங்கிவிட்டு திரும்பினார். அவர்கள் வாயிலை அடைந்த போது உள்வாயிலை நோக்கி சென்ற திருதராஷ்டிரர் திரும்பாமலேயே விதுரா என அழைத்தார். அக்குரல் மாறுபட்டிருந்ததை சௌனகர் உணர்ந்தார். மூத்தவரே என்றார் விதுரர். எப்படி இருக்கிறான்? விதுரர் ஒரு கணம் கடந்து, பிழைத்து கொண்டார் என்றார்கள் என்றார். நீ பார்த்தாயா? விதுரர் இல்லை என்றார். சென்று பார் என்றார் திருதராஷ்டிரர். ஒரு கணம் கழித்து, பார்த்துவிட்டு வந்தே என்னிடம் சொல் என்றார். ஆணை என்றார் விதுரர். திருதராஷ்டிரர் மெல்ல கனைத்தார். உள்ளத்தை மடைமாற்ற விழைகிறார் என சௌனகர் உணர்ந்தார். மீண்டும் இருமுறை கனைத்த பின் இடைமிக்க காலடிகளுடன் அவர் நடந்து சென்றார். அவ்வாணை ஒன்றே இங்கே பிழையொலி என்றார் விதுரர். எப்போதும் மிக மெல்லிய பிழையொலிகள் தவிர்க்கப்பட முடியாதவை. அவை பெருகும் தன்மை கொண்டவை. ஆதூர சாலைக்கான இடைநாழியில் அவர்கள் நடந்தனர். ஆதூர சாலையின் முகப்பில் இருந்து இரு ஏவலர் அவர்களை நோக்கி வருவதை சௌனகர் கண்டார். அப்பால் கர்ணனின் அணுக்கரான சிவதர் நின்றிருந்தார். சௌனகர், அவர் தன் மைந்தனை இன்னமும் வந்து பார்க்கவில்லை அல்லவா என்றார். வரமாட்டார். அவரே முன்பு அரசரை அறைந்து வீழ்த்திய போதும் வரவில்லை என்றார் விதுரர். ஆனால் அவர் கேட்ட அவ்வினா எளிய ஒன்றல்ல. மூத்தவரின் உள்ளம் முதல் மைந்தனை விட்டு விலகாது என்பதற்கான சான்று அது. தலையை அசைத்தபடி,
அனைத்தையும் திசை திருப்புவது பிதாமகரிடமிருந்து துரியோதனன் பெற்ற தண்டனை. அது பிதாமகரை மாற்றியது, தந்தையின் உள்ளத்தையும் சென்றடைந்து விட்டது என்றார் விதுரர். சௌனகர், நான் அதை அப்போதே எண்ணினேன் என்றார். நானும் அன்றிரவு அதை எண்ணினேன். ஆனால் அப்போது என்னுள் ஓர் உவகையே எழுந்தது என்றார் விதுரர். எத்தனை சிறிய உணர்வுகளால் ஆனவன் நான் என்று உணரும் தருணங்களில் ஒன்று அது. நான் அடித்த அடிகள் அவை ஒவ்வொன்றும். சிவதர் அவர்களை கண்டதும் தலைவணங்கினார் விதுரர். அங்கர் உள்ளே இருக்கிறாரா என்றார். இருக்கிறார் என்ற சிவதர் மேலும் தாழ்ந்த குரலில், அவர் இங்கிருந்து செல்வதே இல்லை என்றார். அறிந்தேன் என்று விதுரர் அவரை நோக்காமலேயே சொன்னார். இளைய பால்கீகரும் உடனிருக்கிறார் என்றார் சிவதர். நன்று என்ற விதுரர் அவரது வருகையை அறிவித்து மீண்ட ஏவலனிடம் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்றார். சௌனகர் ஆதுரசாலை குளிர்ந்திருப்பதாக உணர்ந்தார். பித்தளை குமிழ்கள் நீர்த்துளிகள் போல கனிந்து துளித்திருந்தன. தூண்களில் மெழுகு வளைவுகளில் ஒளி வண்ணங்களாக அசைந்தது. அங்கே மூலிகை மனம் நிறைந்திருந்தது. உள்ளே நின்றிருந்த மருத்துவர் விதுரரை கண்டதும் அணுகி வணங்கி, 12 எலும்பு முறிவுகள், 3 மூட்டு முறிவுகள், உள்ளே பல இடங்களில் புண்கள், 6 மாதங்களாகும் எழுந்த அமர என்றார். தன் நினைவிருக்கிறதா என்றார் விதுரர். ஆம், உச்சகட்ட வலி, உடலை அசைக்கலாகாது. ஆயினும் அமைதியாகவே இருக்கிறார் விதுரர். யானைகள் வலி தாங்கும் திறன் கொண்டவை என்ற பின் சௌனகரை நோக்கி தலையசைத்துவிட்டு உள்ளே சென்றார். அவர்களை கண்டதும் துரியோதனனின் படுக்கை அருகே அமர்ந்திருந்த கர்ணன் எழுந்து நின்றான். அவன் எழுந்ததை கண்ட பின்னரே அப்பால் ஏதோ சுவடியில் ஆழ்ந்திருந்த பூரிசுரவஸ் அவர்கள் வருவதை உணர்ந்தான். அவனும் எழுந்தான். இருவரும் தலைவணங்கினர். வருக அமைச்சரே என்றான் துரியோதனன். அவன் குரல் நோயுற்ற ஓநாயின் முனகல் போல ஒலித்தது. என விழிகளால் அமரும்படி சுட்டி காட்டினான். விழிகளை மட்டும் திருப்பி சௌனகரிடம், நல்வரவாகுக அந்தனரே என்றான். அவர் தலைவணங்கி அமர்ந்தார். உடல்நிலை குறித்து மருத்துவர் சொன்னார் என்றார் விதுரர். ஆம், 6 மாதங்களுக்கு மேல் ஆகும் மீள. கதை எடுத்து சுழற்ற முடியுமா என்று அதன் பின்னரே சொல்ல முடியும் என்றான் துரியோதனன். விதுரர் சில கணங்களுக்கு பின், தந்தையர் சில சமயம் அப்படித்தான் என்றான். காட்டுப்பிடியானை தன் வேழமைந்தனை சில சமயம் மிதித்து விடுவதுண்டு என்பார்கள். அந்த முறைமை பேச்சுக்கு துரியோதனன் மறுமொழி சொல்லவில்லை. நான் பேரரசரை பார்க்க சென்றிருந்தேன் என்றார் விதுரர். உங்கள் நலம் என்னவென்று கேட்டார். உங்களை வந்து பார்க்கும்படி அவர் என்னிடம் ஆணையிட்டார். கர்ணன் சற்றே அசைவதைக் கண்டதும் விதுரரின் புலன்கள் கூரடைந்தன. அவரது செய்தியை சொல்லவே வந்தேன். உடன் பாண்டவர்களின் தரப்பு என இவரையும் அழைத்து வந்தேன். துரியோதனன் சொல்லலாம் என விழி அசைத்தான். அரசே, தங்கள் அரசு இன்றும் தங்கள் தந்தையின் கொடையே. அவர் இருக்கும் வரை அவ்வண்ணமே அது இருக்கும். அவரது ஆணைப்படி இந்திரபிரஸ்தத்தின் அரசர் இழந்தவை அனைத்தும் அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படுகின்றன. ஆம், ஆனால் வென்றவர் அரசர். அவருக்கு தனிப்பட்ட உரிமையான தொழும்பர்கள் அவர்கள். அஸ்தினபுரியுடன் எவற்றையெல்லாம் பேரரசர் தன் மைந்தருக்கு அளித்தாரோ அவற்றையெல்லாம் அவர் திரும்ப கொள்ளட்டும் என்றான் கர்ணன். இதழ் வளைய வெறுப்புடன் விதுரர், இது அரச உரையாடல். இங்கு உங்களிடமென ஏதுமில்லை அங்கரே என்றார். நான் இன்று அஸ்தினபுரியின் 4 வகை படைகளின் பெரும் படைத்தலைவன். அரசர் படுக்கையை விட்டு எழுவது வரை அரசு என் சொல்லில்தான் இருக்கும். அரசாணையை உங்களுக்கும் அனுப்பியிருந்தோம் என்றான் கர்ணன். இது எங்கள் குடிக்குள் நிகழும் சொல் கொள்ளல் என்றார் விதுரர். உங்கள் சொல் கோரப்படும் போதன்று எழ வேண்டியதில்லை. கர்ணன் சினத்துடன், இல்லை, இது அரச மணிமுடியின் உரிமை குறித்தது. படைத்தலைவனாக நான் அதை அறிந்தாக வேண்டும் என்றான். அரசரின் சொல் இதுவே. சென்று உரையுங்கள். தந்தை அளித்தவற்றை மைந்தர் திருப்பி அளிப்பார்கள். தாங்கள் வென்றதை அவர்கள் அளிக்க வேண்டியதில்லை. மூடச் சொல்லுக்கு மறுமொழி இல்லை. அவ்வண்ணம் என்றால் அரசர் ஆண்ட போது ஈட்டிய செல்வமெல்லாம் எவருடையவை? அவர் கொண்டுள்ள அனைத்தும் இவ்வரசின் அரியணையில் அமர்ந்து ஈட்டியவை. பசு அது பெறப்போகும் கன்றுகளாலும் ஆனதே என்றார் விதுரர். கர்ணன், இச்செல்வம் அஸ்தினபுரியின் செல்வத்தை கொண்டோ படை வல்லமை கொண்டோ ஈட்டப்பட்டது அல்ல. எந்த ஒன்றிலும் இந்த சொல் நிற்கும் என்றான். நான் சொல்லாடவில்லை என்றான் துரியோதனன். அவன் உடலின் ஒவ்வொரு கணுவும் வலியால் அதிர்வதை கண்ணால் பார்க்க முடிந்தது.
நெற்றியிலும் கன்னங்களிலும் நரம்புகள் பாறை மேல் மானை நீர் கொடி என புடைத்து நின்றன. கை விரல்களின் நுனிகள் வெட்டுப்பட்ட தசை போல அதிர்ந்து அதிர்ந்து இழுத்தன. அவன் பேச முயன்ற போது இதழ்கள் கோணலாகின. பேச வேண்டியதில்லை அரசே என்றான் கர்ணன். என்று துரியோதனன் அமைதியானான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து காதுகளை நோக்கி சென்றது. போரிசிரவஸ் எழுந்து வந்து அதை துடைத்தான். நான் தெளிவாகவே சொல்ல விழைகிறேன். ஒரு நிலையிலும் உங்கள் உடன் பிறந்தோரை தொழும்பெறென காண உங்கள் தந்தை சித்தமாக மாட்டார். அவரது 101 மைந்தரையும் கொன்றாலும் கூட. அதை அவர் வாயிலிருந்து கேட்ட பின் இங்கு வந்துள்ளேன் என்றார் விதுரர். அதைவிட உங்கள் அன்னையின் முன் சென்று இந்திரபிரஸ்தத்தின் அரசியை தொண்டு மகளாக கொண்டு வர முயல்வதென்பது தெய்வங்களுக்கும் அரிது. துரியோதனன் முனகினான். விதுரர்: ஆகவே வேறு வழியே இல்லை. அரசாணையின்படி இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் இழந்தவை அனைத்தும் திருப்பி கொடுக்கப்படும் என்றார். இல்லை, அது நடவாது என்றான் துரியோதனன். அச்சொற்களின் வலியை அவன் உடல் அதிர்ந்து அதிர்ந்து அடைந்தது. கட்டை விரல் சுழித்தது. கழுத்து தசைகள் இழுபட்டு விம்மின. மெல்ல தளர்ந்து, அதற்கு நான் ஒப்ப இயலாது என்றான். அப்படியென்றால் அது போருக்கு அறை கூவுவதே. உங்களையும் உங்களுக்கு ஆதரவாக வருபவர்களையும் சிறையிட அரசாணை வரும் என்றார் விதுரர். பேரரசர் ஆணையிட்டு விட்டார். அதை ஓலையாக்குவதற்கு முன் பேசிவிட்டு செல்லலாம் என்றே நான் வந்தேன். அவர் அதையே சொல்வார் என நான் அறிவேன் என்றான் துரியோதனன். ஆனால் சரியோ பிழையோ, இனி பின்னகர்தல் இல்லை. இனி நான் சூடும் பெரும் பழி என பிரிதில்லை. இப்பாதை சென்று சேருமிடம் களப்பலி என்றால் அவ்வாறே ஆகுக. அக்களத்தில் நான் பெறுவது தந்தையை கொன்ற பழி என்றாலும் எனக்கு தயக்கமில்லை. விதுரர் தளர்ந்த குரலில் அரசே என்றார். நான் இப்பிறவியில் இனி ஒரு முடிவை எடுக்கப் போவதில்லை. என் குலம் மட்டுமல்ல, இந்நாடே அழியினும் சரி, எரிமழை எழுந்து இப்புவியே அழியினும் சரி என்று துரியோதனன் சொன்னான். இனி இல்லை, இதுவே என் முடிவு. ஒரு சொல் மாற்றில்லை. அரசே, என்ன சொல்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? இன்னமும் கூட நீங்கள் திரும்பி வர வழி இருக்கிறது. துரியோதனன் தன்னை அறியாமல் சிரித்து விட்டான். உடனே வலியுடன் உடலை இறுக்கி கண்களை மூடினான். இமைகள் வண்ணத்து பூச்சி சிறகுகள் போல அதிர்ந்தன. திறந்து விழிகள் சிவந்து கலங்கி வழிய, என்ன வழி? தருமன் என் பிழை பொறுத்தருள்வான். அவன் கருணையை ஏற்று இங்கு நான் வாழ வேண்டும் அல்லவா? அமைச்சரே, இனி வளைதல் இல்லை, இறப்பு வரை. இறப்பும் அவ்வண்ணமே. அவன் உடல் உச்ச வலியில் துள்ள தொடங்கியது. ஆ என விலங்கு போல முணங்கியபடி தலையை அசைத்தான். உதடுகளை கடித்த பற்கள் ஆழ்ந்திறங்க குருதி கனிந்து முகவாயில் வழிந்தது. மருத்துவர் என்று கர்ணன் சொன்னான். போரிசிரவஸ் எழுந்து வெளியே ஓடினான். மூச்சிறுகி சாகும் விலங்கின் ஒலியில் முணங்கியபடி துரியோதனன் துவண்டான். மருத்துவர் மூவ செம்பு கலத்துடன் அருகே வந்து அகிபீனா புகையை அவன் முன் வைத்து தோல் குழாயை அவன் மூக்கில் பொருத்தினார்கள். மூச்சிழுத்துவிட்டு அவன் இருமினான். ஒவ்வொரு இருமலுக்கும் உடல் துள்ளி அமைந்தது. பின் இருமலுடன் குருதி துளிகள் தெறிக்கத் தொடங்கின. மார்பிலும் தோளிலும் போடப்பட்டிருந்த வெண்ணிறமான கட்டுக்கள் மேல் கருமை கலந்த கொழும் குருதி சொட்டுக்கள் விழுந்து ஊறி மலர்ந்தன. மெல்ல அவன் விழிகள் மேலே செருகி கொண்டன. கைவிரல்கள் ஒவ்வொன்றாக விரிய கால் தளர்ந்து இரு பக்கமும் விழுந்தது. தாடை தொங்க வாய் திறந்து பற்களின் அடிப்பக்கம் தெரிந்தது. மருத்துவர்கள் குருதி படிந்து அவன் வாயையும் மூக்கையும் துடைக்கத் தொடங்கினர். அவன் மூச்சு சீரடைவதை விதுரர் நோக்கி கொண்டிருந்தார். பின்பு பெருமூச்சுடன் எழுந்தார். கர்ணன்: சென்று தந்தையிடம் சொல்லுங்கள் அமைச்சரே, போரில் அவர் வெல்ல முடியாதென்று. அவரை சிறையிட்டுவிட்டு இந்நகரை அரசர் ஆழ்வார். அந்த இழிமக்கள் இங்கே தொழும்பர் பணி செய்வார்கள். ஐயம் வேண்டியதில்லை என்றான். நீ விரும்புவதுதான் என்ன என்று வெறுப்பால் சுருங்கிய முகத்துடன் விதுரர் கேட்டார். கேள் மகனே, உனக்கு சூதர் சொல்லில் அமையவிருக்கும் இடம் என்ன என்று அறிவாயா? கர்ணன்: எதுவானாலும் சரி, அது என் தோழனுக்கும் உரியதே. நான் இங்கு அவருடன் இருப்பேன். 3 தெய்வங்களும் வந்து எதிர் நின்றாலும் சரி என்றான். விதுரர் மீண்டும் தளர்ந்து, இதெல்லாம் என்ன என்று புரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு சிற்றறிவு இல்லை என்றார். அமைச்சரே, நீங்கள் இங்கு வந்தது ஏன் என்று தெரியும். பிதாமகர் பீஷ்மர் எங்களை ஆதரித்து விட்டார். ஆகவே உங்களுக்கு வேறு வழி இல்லை என்றான் கர்ணன்.
மூடா என்று சினத்துடன் சொன்ன விதுரர் மீண்டும் தணிந்து, பிதாமகர் அல்ல, முக்கண்ணனே போர் முகம் கொண்டாலும் இளைய யாதவரை வெல்ல முடியாது என்றார். கர்ணன் புன்னகை விரிய, அதை களத்தில் பார்ப்போம் என்றான். பரசுராமரின் வில்லுக்கும் போரில் நின்றாடும் கலை தெரியும் என உலகம் அறியட்டும். விதுரர், போர்தான் தீர்வென்றால் அதுவே நிகழட்டும் என்ற பின் வெளியே நடந்தார். கர்ணன் அவருக்கு பின்னால், துவாரகையில் இளைய யாதவர் இல்லை என்பதையும் நான் அறிவேன் அமைச்சரே. நீங்கள் அனுப்பிய செய்தி அங்கே சென்று சேர்வதற்கே நாளாகும். அது இளைய யாதவரை சென்றடைந்து மேல மீண்டும் நாட்களாகும் என்றான். அவர் திரும்பி பார்க்கவில்லை. கர்ணன் உறக்கச் சிரித்து, அதை அறிந்தே இளைய யாதவர் அகன்றிருக்கிறார் என்று அறிய முடியாத அளவுக்கு அறிவிலிகள் அல்ல நாங்கள் என்றான். அவன் சொற்களை கேளாதவர் போல விதுரர் வெளியே சென்றார். வெளியே அடைந்ததும் தான் அறைக்குள் சூழ்ந்திருந்த மூலிகை காற்று தன்னை அழுத்தி கொண்டிருந்ததை சௌனகர் உணர்ந்தார். தெய்வங்களுக்குரிய உறுதி என்றார் சௌனகர். என்னை அச்சுறுத்துவது அதுவே என்றார் விதுரர். கற்களிலேயே தெய்வங்களை அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது ஏன் என்று ஒரு முறை கலிங்க சிற்பி சொன்னார். கல்லென்று காலத்திலும் எண்ணத்திலும் நிலை கொண்டவை அவை. நிலை கொள்ளாமையே மானுடம். நிலை பேறு எதுவென்றாலும் அது தெய்வத்தன்மையே. நாம் செய்வதற்கொன்றே உள்ளது என்றார் அவரை தொடர்ந்து சென்ற சௌனகர். பிதாமகரிடம் பேசுவோம், அவர் புரிந்து கொண்டார் என்றால் போதும். விதுரர், இல்லை, அவரிடம் பேச முடியாது என்றார். முதியவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் செவியில்லாதோர் ஆகிவிடுகிறார்கள். சௌனகர், ஆம், எந்த ஒரு மறுமொழியையும் அவர் முதலிரு சொற்களுக்கு மேல் கேட்பதில்லை. பொறுமை இழந்து அவர் வழிகள் அசையத் தொடங்கி விடுகின்றன என்றார். நாம் சந்திக்க வேண்டியவர் கணிகர்தான் என்றார் விதுரர். அவர் மேலே சொல்லட்டும் என சௌனகர் காத்திருந்தார். அவரது காலடிகளில் விழுவோம், அவர் அருள் புரியட்டும் என்ற பின் விதுரர் செல்வோம் என்றார். சொல்வளர்காடு 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.